ஓம் சாந்தி. இன்றைய முரளி 1 மே 2025 பார்த்தாதான் மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெற வந்திருக்கிறீர்கள். இங்கே எல்லைக்கு உட்பட்ட விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு தந்தையை நினைவு செய்தால் பழைய உலகம் மறந்துவிடும். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடிக்கடி தனக்குள் திணித்து உறுதி செய்ய வேண்டும்? பதில்: நாம் ஆத்மாக்கள், நம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். ஆத்மாக்கள் குழந்தைகள், பரமாத்மா தந்தை. இப்போது குழந்தைகள் மற்றும் தந்தையின் மேலா நடக்கிறது. இந்த விஷயத்தை அடிக்கடி திணித்து உறுதி செய்ய வேண்டும். எந்த அளவு ஆத்மா அபிமானியாக மாறிக்கொண்டு போவீர்களோ அந்த அளவு தேக அபிமானம் விலகி கொண்டே போகும். பாடல்: தலைவனோடு இருப்பவர்களுக்கு ஞானம் மழை. ஓம் சாந்தி. நாம் பாப்பாவோடு அமர்ந்து இருக்கிறோம். இவர் மிகப்பெரிய தந்தை. அனைவருக்கும் தந்தை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். தந்தை வந்திருக்கிறார். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கும் என்ற கேள்வியே எழ முடியாது. தந்தையிடமிருந்து ஆஸ்தியே கிடைக்கும். இவர் அனைவருக்கும் எல்லையற்ற தந்தை. அவரிடமிருந்து எல்லையற்ற சுகம், எல்லையற்ற சொத்து கிடைக்கிறது. அது எல்லைக்கு உட்பட்ட சொத்து. ஒருவரிடம் 1000, ஒருவரிடம் 5000 இருக்கும். ஒருவரிடம் 10, 20, 50, 100 கோடியும் இருக்கும். அவர்கள் எல்லாம் லௌகீக அப்பாக்கள் மற்றும் எல்லைக்கு உட்பட்ட குழந்தைகள். இங்கே நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சொத்து பெற வந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். உள்ளத்தில் ஆசை இருக்கிறது தானே? பள்ளிக்கூடத்தை தவிர மற்ற சத் சங்கம் போன்ற எதிலும் ஆசை இருப்பதில்லை. அமைதி வேண்டும் என்று கேட்பார்கள். அது கிடைக்க முடியாது. புது உலகின் அதிபராவதற்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இல்லை என்றால் இங்கே ஏன் வருகிறீர்கள்? குழந்தைகள் எவ்வளவு அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். பாபா, நாங்கள் உலகத்திற்கு அதிபதியாக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். எல்லைக்கு உட்பட்ட விஷயம் எதுவும் கிடையாது பாபா. உங்களிடமிருந்து நாங்கள் எல்லையற்ற சொர்க்கத்தின் ஆஸ்தி பெற வந்திருக்கிறோம். ஒவ்வொரு கல்பமும் நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். பிறகு மாயா பூனை அதை அபகரிக்கிறது. அதனால் இதை வெற்றி தோல்வியின் விளையாட்டு என்று சொல்கிறார்கள். தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளும் நம்பர்வார், புரிந்து கொள்கிறார்கள். இவர் ஏதோ சாது சன்னியாசி இல்லை. உங்கள் ஆடை எப்படி இருக்கிறதோ அப்படியே இவருடையதும் இருக்கிறது. இவர் பாபா தானே. யாரிடம் போகிறீர்கள் என்று யாராவது கேட்டால் நாங்கள் பாப் தாதாவிடம் போகிறோம் என்று சொல்கிறீர்கள். அப்போது இது குடும்பமாகிவிட்டது. ஏன் போகிறீர்கள், எதை பெறப்போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இதை வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் பாப் தாதாவிடம் போகிறோம், அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்று சொல்ல முடியாது. தந்தையின் சொத்து, தாத்தாவின் சொத்து மீது அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. நீங்கள் சிவ் பாபாவின் அழியாத குழந்தைகள், ஆத்மாக்கள். பிறகு பிரஜாபிதா பிரம்மாவை சேரும் பொழுது சிவ் பாபாவின் பெரம்பேத்திகளாக இருக்கிறீர்கள். நாம் ஆத்மாக்கள் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இதை மிக உறுதியாக திணிக்க வேண்டும். ஆத்மாக்கள் நாம் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம். ஆத்மாக்கள் நாம் வந்து தந்தையை சந்திக்கிறோம். பின்னர் தேக உணர்வு இருந்தது. முன்னர் இன்னென்ன பெயர்களை உடையவர்கள் இன்னென்ன ஆஸ்தி பெற்றார்கள் என்று சொன்னோம். இப்போது ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறார்கள். ஆத்மாக்கள் குழந்தைகள், பரமாத்மா தந்தை. குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் நீண்ட காலத்திற்கு பிறகு மேலா நடக்கிறது. ஒரே ஒரு முறை நடக்கிறது. பிறகு அநேக செயற்கையான மேலாக்கள் பக்தி மார்க்கத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றன. இது மிக மிக அதிசய மேலா. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்து இருந்தார்கள் என்றால் அது யார்? நீங்கள். ஆத்மாக்கள் நாம் நமது இனிய அமைதியான வீட்டில் இருப்பவர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்போது இங்கே பாகத்தை நடித்து கலைத்து விட்டீர்கள். அதனால் சன்னியாசி குரு போன்றோரிடம் சென்று அமைதி கேட்கிறீர்கள். அவர்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டுக்கு போவதால் அவர்களிடமிருந்து அமைதி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். எனினும் அப்படி இல்லை. இப்போது எல்லோரும் நகரத்திற்கு வந்து விட்டார்கள். காட்டில் குகைகள் காலியாகிவிட்டன. குருவாக அமர்ந்திருக்கிறார்கள். இல்லை என்றால் அவர்கள் துறவர மார்க்க ஞானத்தை கொடுத்து பவித்திரத்தை கற்பிக்க வேண்டும். இந்த காலத்தில் அவர்கள் திருமணங்களை நடத்தி கொண்டு இருப்பதை பாருங்கள். குழந்தைகள், நீங்கள் உங்கள் யோக பலத்தால் உங்கள் கர்மேந்திரியங்களை வசப்படுத்துகிறீர்கள். கர்மேந்திரியங்கள் யோக பலத்தால் குளிர்கின்றன. கர்மேந்திரியங்களில் சஞ்சலம் ஏற்படுகிறது. இப்போது கர்மேந்திரியங்களை வெற்றி பெற வேண்டும். அவற்றில் எந்த சஞ்சலமும் ஏற்படக்கூடாது.
யோக பலம் இல்லாமல் கர்மேந்திரியங்களை வசப்படுத்துவது சாத்தியமே இல்லை. கர்மேந்திரியங்களின் சஞ்சலம் யோக பலத்தால் முடியும் என்று தந்தை சொல்கிறார். யோக பலத்திற்கு சக்தி இருக்கிறது. இதற்கு பெரிய முயற்சி தேவைப்படுகிறது. போக போக கர்மேந்திரியங்களில் சஞ்சலம் எதுவும் ஏற்படாது. சத்தியுகத்தில் எந்த மோசமான வியாதியும் வராது. இங்கே நீங்கள் கர்மேந்திரியங்களை வசப்படுத்துகிறீர்கள். அதனால் அங்கு எந்த ஒரு மோசமான விஷயமும் ஏற்படாது. பெயரே சொர்க்கம். அதை மறந்த காரணத்தால் லட்சக்கணக்கில் வருடங்களை சொல்கிறார்கள். இப்போது வரை கோவில்களை கட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்களாகியிருந்தால் விஷயங்களே நினைவில் இருக்காது. இந்த கோவில்களை எல்லாம் ஏன் கட்டுகிறார்கள்? அங்கே கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியாக இருக்கும். எந்த சஞ்சலமும் இருக்காது. சிவபாபாவிற்கு கர்மேந்திரியங்களே இல்லை. மற்றபடி ஆத்மாவில் எல்லா ஞானமும் இருக்கிறது. அவர் அமைதி கடல், சுகக்கடல். கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். யோக பலத்தால் நீங்கள் கர்மேந்திரியங்களை வசப்படுத்துங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தையின் நினைவிலிருங்கள். எந்த ஒரு முறையற்ற செயலையும் கர்மேந்திரியங்களை கொண்டு செய்யாதீர்கள். அப்படிப்பட்ட அன்பான தந்தையை நினைத்து நினைத்து ஆனந்த கண்ணீர் வர வேண்டும். ஆத்மா பரமாத்மாவோடு கலப்பதில்லை. தந்தை ஒரே ஒரு முறை சந்திக்கிறார். அப்போது உடலை கடனுக்கு பெறுகிறார். அதனால் அப்படிப்பட்ட தந்தையிடம் எவ்வளோ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். பாபாவிற்கு துள்ளல் வந்தது. ஆகா, பாபா உலகத்திற்கு அதிபதியாகிறார். பிறகு இந்த பணம் பொருள் என்ன செய்வது? எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். அப்படி பைத்தியம் பிடிக்கிறது தானே. இவருக்கு என்னவாயிற்று என்று எல்லோரும் கேட்க ஆரம்பித்தார்கள். தொழில் போன்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து விட்டார். சந்தோஷம் அதிகமாகிவிட்டது. காட்சிகள் கிடைக்க ஆரம்பித்தன. ராஜ்யம் கிடைக்கப் போகிறது. ஆனால் எப்படி கிடைக்கும், என்னவாக என்று எதுவும் தெரியவில்லை. கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த மகிழ்ச்சியில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் கிடைத்து வந்தது. குழந்தைகள், நீங்கள் இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். குறிக்கோள் இருக்கிறது தானே. இது ராஜயோகம். எல்லையற்ற தந்தையிடமிருந்து ராஜ்யத்தை பெற வந்திருக்கிறீர்கள். பாபா வந்து எங்கள் துன்பத்தை போக்கி சுகத்தை கொடுங்கள் என்று யாரை நினைத்து வந்தோமோ அவரிடம் நாம் படிக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். எனக்கு கிருஷ்ணரை போன்ற குழந்தை வேண்டும் என்று பெண் குழந்தைகள் சொல்கிறார்கள். அரே, அவர் வைகுண்டத்தில் கிடைப்பார். கிருஷ்ணர் வைகுண்டத்தை சேர்ந்தவர். அவரை நீங்கள் ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவதால் அவரை போன்ற குழந்தைகள் வைகுண்டத்தில் தான் கிடைக்கும். இப்போது நீங்கள் வைகுண்டத்தின் ராஜ்யத்தை பெற வந்திருக்கிறீர்கள். அங்கே நிச்சயம் இளவரசர் இளவரசிகளே கிடைப்பார்கள். பவித்திர குழந்தை கிடைக்கும். இந்த ஆசையும் நிறைவேறும். சொல்லப்போனால் இளவரசர் இளவரசி இங்கும் அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் நரகவாசிகள். நீங்கள் சொர்க்கவாசியை விரும்புகிறீர்கள். படிப்பு மிகவும் எளிது. நீங்கள் நிறைய பக்தி செய்தீர்கள். அலைந்து திரிந்தீர்கள். நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக தீர்த்த யாத்திரை போன்ற இடங்களுக்கு சென்றீர்கள். அமர்நாத் கோவிலுக்கு சென்றீர்கள். அங்கே சங்கரர் பார்வதிக்கு அமரகதை சொன்னதாக நினைத்தீர்கள். அமரநாதரின் உண்மையான கதை எப்போது நீங்கள் கேட்கிறீர்கள்? இங்கே தந்தை அமர்ந்து உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். இது பாக்கியசாலி ரதம். இவர் இதை கடனுக்கு பெற்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் சிவபாபாவிடம் போகிறோம். அவரது ஸ்ரீமத் படியே நடப்போம். ஏதாவது கேட்க வேண்டுமென்றால் பாபாவிடம் கேட்கலாம். பாபா எங்களால் சொல்ல முடியவில்லை என்று சொல்கிறீர்கள். அதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதில் பாபா என்ன செய்ய முடியும்? தந்தை குழந்தைகள் உங்களுக்கு உயர்ந்தவராகும் எளிய வழியே சொல்கிறார். ஒன்று, கர்மேந்திரியங்களை வசப்படுத்துங்கள். இரண்டாவது, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். யாராவது கோவப்பட்டால் காதில் வாங்காதீர்கள். ஒரு காதில் வாங்கி அடுத்தது வழியை விட்டு விடுங்கள். எந்த கெட்ட விஷயங்கள் பிடிக்கவில்லையோ அதை கேட்காதீர்கள். பாருங்கள், கணவர் கோவப்படுகிறார், அடிக்கிறார். அப்போது என்ன செய்ய வேண்டும்? கணவர் எப்போது கோவப்படுவதை பார்த்தாலும் அவர் மீது மலர் மழை பொழியுங்கள். சிரித்து கொண்டே இருங்கள். உத்திகள் அதிகம் இருக்கின்றன. காம கோப மனிதர்கள் இருக்கிறார்கள். அவளைகள் புகார் செய்கிறார்கள். ஒரு திரௌபதி கிடையாது. எல்லோரும் திரௌபதிகள். இப்போது நிர்வாண ஆவதிலிருந்து காப்பாற்ற தந்தை வந்திருக்கிறார். இந்த மரண உலகில் இது உங்கள் கடைசி பிறவி என்று தந்தை சொல்கிறார். நான் குழந்தைகள் உங்களை சாந்தாமத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். அங்கே பதித்த ஆத்மா போக முடியாது. அதனால் நான் வந்து அனைவரையும் தூய்மையாக்குகிறேன். யாருக்கு என்ன பாகம் கிடைத்திருக்கிறதோ அதை முடித்துவிட்டு இப்போது எல்லோரும் திரும்பி போக வேண்டும். முழு மரத்தின் ரகசியமும் புத்தியில் இருக்கிறது. மற்றபடி மரத்தின் இலைகளை யாரும் எண்ண முடியாது. அதனால் விதை மற்றும் மரம் என்ற முக்கிய விஷயங்களை தந்தையும் புரிய வைக்கிறார். மற்றபடி மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் என்ன நடக்கிறது என்பதை உட்கார்ந்து பார்ப்பதிலே பகவான் எல்லாம் அறிந்தவர், ஒவ்வொரு அகத்திலும் உள்ளத்தை அறிந்தவர் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். இவை எல்லாம் மூடநம்பிக்கை. வந்து எங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக்குங்கள், ராஜயோகத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி நீங்கள் என்னை அழைத்தீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்பொழுது நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தை இந்த வழி சொல்கிறார். தந்தையின் ஸ்ரீமத் மற்றும் வழி முற்றிலும் தனிப்பட்டது.
வழி என்றால் அறிவுரை. அதன் மூலம் நமக்கு சத்கதி கிடைக்கிறது. அந்த ஒரு தந்தையை நமக்கு சத்கதி கொடுப்பவர் வேற யாரும் இல்லை. இந்த நேரமே அழைக்கிறார்கள், சத்தியுகத்தில் அழைப்பதில்லை. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு ராமரே என்று இப்போது சொல்கிறார்கள். எப்போது மாலை உருட்டுவார்களோ அப்போது உருட்டி எப்போது மலர் வருமோ அப்போது அதனை ராமர் என்று சொல்லி கண்களை ஒத்தி கொள்வார்கள். ஒரு மலரை மட்டும் ஜெபிக்க வேண்டும், மற்ற எல்லாம் அவரது பவித்திர படைப்பு. மாலையை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். யார் தந்தையோடு சேவை செய்கிறார்களோ அவர்களுடையதே இந்த மாலை. சிவபாபாவை படைப்பவர் என்று சொல்வதில்லை. படைப்பவர் என்று சொன்னால் எப்போது படைத்தார் என்ற கேள்வி எழும். பிரஜாபிதா பிரம்மா இப்போது சங்கமத்தில்தான் பிராமணர்களை படைக்கிறார். சிவபாபாவின் படைப்பு அனாதியாக, அதாவது முதலும் முடிவுமாக இருக்கிறது. முதலும் முடிவும் இல்லாததாக இருக்கிறது. அழுக்கிலிருந்து தூய்மையாக மட்டுமே தந்தை வருகிறார். இப்போது இருப்பது பழைய உலகம். புதிய உலகில் தேவர்கள் இருப்பார்கள். இப்பொழுது சூத்திரர்களை தேவர்களாக யார் மாற்றுவார்? இப்போது நீங்கள் மீண்டும் ஆகிறீர்கள். தந்தை நம்மை சூத்திரரிலிருந்து பிராமணர்கள், பின்னர் பிராமணர்களிலிருந்து தேவராக மாற்றுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். தேவர்களாக மாற்றம் பெற இப்போது நீங்கள் பிராமணர்களாகி இருக்கிறீர்கள். மனித உலகை படைப்பவராக பிரம்மா இருக்கிறார். அவர் மனித உலகின் தலைவர். மற்றபடி ஆத்மாக்களுக்கு அழியாத தந்தையாக எப்போதும் சிவனே இருந்து வருகிறார். இந்த எல்லா புதிய விஷயங்களையும் நீங்கள் கேட்கிறீர்கள். யார் புத்திவானோ அவர் நன்றாக தாரணை செய்வார். மெல்ல மெல்ல உங்களுக்கும் வளர்ச்சி ஏற்படும். நாம் உண்மையில் தேவர்களாக இருந்தோம். பிறகு 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம் என்பது இப்போது குழந்தைகள் உங்கள் நினைவிற்கு வந்திருக்கிறது. எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு தெரியும். அதிக விஷயங்களுக்கு போவதற்கு அவசியமே இல்லை. தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி பெறுவதற்கு முக்கிய விஷயத்தை தந்தை சொல்கிறார். 1, என்னை நினைவு செய்யுங்கள். 2, பவித்திரமாகுங்கள். சுய தரிசன சக்கரதாரி ஆகுங்கள். மேலும் பிறரை தனக்கு சமமாக மாற்றுங்கள். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. எனினும் நினைவு மட்டும் நிற்பது இல்லை. ஞானமோ வெகு எளிதாக இருக்கிறது. இப்போது பழைய உலகம் முடிய வேண்டும். பிறகு சத்தியுகத்தில் புது உலகில் தேவி தேவர்கள் ராஜ்யம் செய்வார்கள். இந்த உலகத்தில் தேவர்களின் சித்திரங்களும் அவர்களின் மாளிகைகள் போன்றவையும் மிக பழையதாக இருக்கின்றன. நாங்கள் உலகின் மகாராஜா மகாராணிகளாக மிக பழையவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சரீரம் அழிந்து விடுகிறது. மற்றபடி சித்திரங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். யார் ராஜ்யம் செய்தார்களோ அந்த லட்சுமி நாராயணர் எங்கே சென்றார்கள், ராஜ்யத்தை எப்படி பெற்றார்கள் என்பது இப்போது யாருக்கும் தெரியாது. பிர்லா இத்தனை கோவில்களை கட்டுகிறார், எனினும் அவர்களை அறியவில்லை. பைசா கிடைத்து வருகிறது, கட்டிக்கொண்டே இருக்கிறார். இது தெய்வத்தின் கிருபை என்று நினைக்கிறார். ஒரு சிவபாபா பூஜை மட்டுமே விபச்சாரி பக்தி. ஞானத்தை கொடுப்பவர் ஒரு ஞானக்கடல் மட்டுமே. மற்ற எல்லா பக்தி மார்க்கும் ஞானத்தால் அரைக்கல் சத்கதி ஏற்படுகிறது. பிறகு பக்திக்கு அவசியமே இருப்பதில்லை. ஞானம், பக்தி, வைராக்கியம். இப்போது பக்தி மீது, பழைய உலகின் மீது வைராக்கியம். பழையது இப்போது அழிய வேண்டும். இதன் மீது என்ன ஆசை வைப்பது? இப்போது நாடகம் முடிகிறது. நாம் வீட்டிற்கு போகிறோம் என்ற மகிழ்ச்சி இருக்கிறது. மோட்சம் பெற்றால் நல்லது, திரும்பி வர வேண்டியதில்லை. ஆத்மா நீர்க்குமிழி, அது கடலோடு கடலாக கலந்துவிடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இவையெல்லாம் போய். நடிகர் என்றால் நிச்சயம் நடிப்பார். யார் வீட்டிலேயே உட்கார்ந்து இருப்பாரோ அவர் நடிகர் இல்லை. மோட்சம் கிடைப்பதில்லை. இந்த நாடகம் முதலும் முடிவும் இல்லாது உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கே உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கிறது? மனிதர்களின் புத்தியில் எதுவும் இல்லை. தந்தையிடமிருந்து ஞானம் பெறுவதும் ஆஸ்தி பெறுவதும் உங்கள் நடிப்பாக இருக்கிறது. நீங்கள் நாடகத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். நிச்சயம் முயற்சி செய்வீர்கள். அதற்காக நாடகத்தில் எது இருக்குமோ அது கிடைக்கட்டும் என்று இருக்கக்கூடாது. அப்படியானால் போய் உட்காருங்கள். எனினும் கர்மம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. கர்ம சந்நியாசம் செய்யவும் முடியாது. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணிக்கான முக்கிய சாரம். 1, யோக பலத்தின் சக்தியால் உங்கள் கர்மேந்திரங்களை குளிர வைக்க வேண்டும், வசத்தில் வைக்க வேண்டும். கெட்ட விஷயங்களை கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. எந்த விஷயத்தை பிடிக்கவில்லை அதை ஒரு காதில் வாங்கி மற்றதில் விட்டுவிட வேண்டும். 2, தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி பெற சுய தரிசன சக்கரதாரியாக வேண்டும். பவித்திரமாகி பிறரையும் தனக்கு சமமாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். வரதானம். முரளியில் இசை மூலமாக மாயாவை சரண்டராக்கும் முரளிதராக. முரளி கலை அதிகம் கேட்டிருக்கிறீர்கள்.
இப்போது அப்படி முரளிதர் ஆகுங்கள். அதனால் மாயா முரளிதர் முன்னால் சரண்டராக வேண்டும். முரளியின் ரகசிய இசையை இசைத்து கொண்டே இருந்தால் மாயா சதா காலத்திற்கு சரண்டராகிவிடும். மாயாவின் முக்கிய சொரூபம் காரணத்தின் ரூபத்தில் வருகிறது. எப்போது முரளி மூலமாக காரணத்திற்கு நிவாரணம் கிடைக்குமோ அப்போது மாயா சதா காலத்திற்கு முடிந்துவிடும். காரணம் முடிந்தால் மாயாவும் முடிந்தது. ஸ்லோகன்: அனுபவி சொரூபமாகுங்கள், அப்பொழுது முகத்தில் பாக்கியத்தின் ஜொலிப்பு தெரியும். அவ்வியக்த செய்கை: ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். சங்கமயுக பிராமண வாழ்வின் விசேஷம் பவித்திரம். இல்லறத்தில் இருந்தபடியே அப்பவித்திரத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். கனவில் கூட அப்பவித்திர எண்ணத்திலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். இதுதான் உலகத்திற்கு சவால் விடும் சாதனம். இது பிராமணர்கள் உங்கள் ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.